வெல்கம் டு ஜிஇ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு கோயிலம்பாக்கம் நியர்பை இருக்கிற நன்மங்கலம் லொக்கேஷனில் ஒரு 2 பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி லேண்டு தர நிறைய கஸ்டமர் தெரிஞ்சிருக்கோம். நன்மங்கலம் கோயிலம்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு ஹாஃப் கிரவுண்ட் அல்லது 3/4 கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே கிடைக்கிறது இன்றைக்கி வந்து நாள் டஃப்பாக இருக்குன்றது. ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய கஸ்டமருக்கும் பிடிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தாண்டாங்கன்னா இந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வருதுன்னா நன்மங்கலம் ஜேஜே பார்க்கு நியர்பை வர ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நிறைய பேருக்கு இந்த ஜேஜே பார்க் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வருதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் டு மேடவாக்கு வர மெயின் ரோடு. இங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மெட்ரோ ட்ரெயின் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸில் ரேப்பிடாக நல்லா வளர்ந்துருக்கு. ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதும் நாளுக்கு நாள் டஃப்பாக இருக்குது. இந்த லொக்கேஷனில் டுவர்ட்ஸ் அந்த ரேடியல் ரோடு, அந்த ஈச்சங்காட்டு ஜங்ஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டுவர்ட்ஸ் மேடவாக்கம் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோயிலம்பாக்கம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நன்மங்கலம் வரும். அந்த மெயின் ரோட்லேருந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ஜேஜே பார்க்குங்க. நன்மங்கலம் ஜேஜே பார்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வரும். தெரியாதவங்க அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்கள். இந்த லொக்கேஷன் எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அந்த லொக்கேஷன்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணுன்றதுக்காக நிறைய பேர் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்றீங்க. ஸோ நம்ம கிளைண்ட் யாருன்னு தெரியாமல் ப்ராப்பர்ட்டி காமிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த நியர்பை லொக்கேஷனை நம்ம சொல்கிறோம். இந்த ஜேஜே பார்க்கு நியர்பை வர ப்ராப்பர்ட்டி தான். அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30x40 அரை கிரவுண்டு வரும். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு. ஒரு பக்கம் 24 அடி ரோடு, ஒரு பக்கம் 20 அடி ரோடு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இமீடியட்டாக வீடு கட்டலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,000 per square feet ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். எல்லாமே வந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம் எலிஜிபிள் இருக்கிற கஸ்டமரு. இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்குறது அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி வர ப்ராப்பர்ட்டி. சேம் லொக்கேஷன் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30x60 சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி பிளாட்டு. இங்கே வந்து 2 பிளாட் இருந்தது. ஒன்று சேல்ஸ் ஆயிடுச்சு. வாங்குற கஸ்டமரும் போர் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இமீடியட்டாக வீடு கட்டக்கூடிய பிளாட் தான் இந்த 2 பிளாட்டுமே. இந்த லொக்கேஷனில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்குங்க. சரௌண்டிங் ஏரியாஸை கம்பேர் பண்ணும்போது நன்மங்கலம் சூப்பராக இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,700 per square feet ரேட்டு. இப்போ நான் காமிச்ச இந்த 2 ப்ராப்பர்ட்டியில் உங்கள் பட்ஜெட்டில் எந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆனாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் வியூஸ் வந்து பார்க்கலாங்க. இது தவிர நீங்கள் வேறு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டுங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆனாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் வியூஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.